ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்கு யாக்கோப்பு எழுதிய பொதுவான நிருபம் 12வது வசனத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுகின்றோம். வசனம் 12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யாக்கோப்பு தன்னுடைய சொந்த அண்ணன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே, இயேசு அவருடைய அண்ணன் இல்லையா? முறையாக சொன்னா யாக்கோப்புக்கும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த மூத்த மகனை போன்ற இயேசு, அவருக்கு பிறகு இந்த யாக்கோப்பு, யோசே, யூதா இவர்களெல்லாம் 4 தம்பிமார் அல்லது சில தங்கச்சிமார் எல்லாம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு யோசேப்பின் மகன் அல்ல, இயேசு மரியாளின் மகனும் அல்ல. ஆனால் யோசேப்பு தந்தையாகவும் வளர்த்து தந்தை, மரியாள் இரவல் தாய். அவர்களுடைய அரவணைப்பில் தான் அவர் வளர்ந்தார். நம்மை போல ஒரு சாமானிய, நம்மை விட நம்மில் பலரையும் விட எளிய குடும்பத்தில் இயேசு வந்து அவதரித்தார். அந்த குடும்பத்தில் இயேசு மூத்த மகனை போன்று பிறந்த பிறகு இந்த அடுத்து தம்பிமார் 4 பேர், தங்கச்சிமார் சிலர் பிறந்தார்கள். அப்படி சொன்னால் அதில் ஒருத்தர் தான் இந்த யாக்கோப்பு. அந்த யாக்கோப்பு, அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மகன் தான் இந்த யாக்கோப்பு. அப்போது தன்னுடைய அண்ணன் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஒருவேளை மூத்த அண்ணன். இவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயேசு சொன்ன அநேக வார்த்தைகளை தொட்டு பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். அநேகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மலை பிரசங்கம் யாக்கோப்பை மிகவும் அதிகமாய் கவர்ந்திருக்கிறது. பல இடங்களிலேயும் இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன வார்த்தைகளை தொட்டு தொட்டு பேசுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். அதன்படித்தான் இப்பொழுதும் 12வது வசனத்திலே 5:12 விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இதை இயேசு சொன்னதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5:33 நீங்கள் கவனிச்சிங்கன்னா 33, அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். உண்மையாகவே முழுவதுமாய் நீங்கள் சத்தியமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இயேசு சொன்ன அதே கருத்தை அழகாய் இங்கேயும் பேசுகிறார். விசேஷமாய் சகோதரரே என்று சொல்லுகிறார். ஏன் விசேஷமா? முக்கியமாக முடிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளில் ஒன்று, நீங்கள் பரிச்சேதம் சத்தியம் பண்ணாதிருங்கள். சத்தியமே பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுறது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. நம்முடைய பழக்கம் மட்டுமல்ல, யூதர்களுடைய பழக்கமாகவும் இருந்திருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே அவர்கள் சத்தியம் பண்ணி இருக்கிறார்கள். எதன் பேரில் சத்தியம் பண்ணி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்தீர்களானால் இங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள். பூமியின் பேரில் சத்தியம் பண்ணுகிறார்கள், அப்புறம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறார்கள், அப்புறம் எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ணுறாங்க, ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுறாங்க, ஆலயத்தில் உள்ள பலிபீடத்தின் மேலே கூட சத்தியம் பண்ணுறாங்க. 23வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 23வது அதிகாரம்
இயேசு கிறிஸ்து இந்த பழக்கத்தை கடுமையாய் கண்டிக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். 16, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறோர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறோர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். சத்தியம் பண்ணுகிற பழக்கம் யூதர்களுக்கு நிறையா இருந்திருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் சத்தியமா சத்தியமா சத்தியமா. இந்த ஆலயத்துக்கு பொதுவாக சத்தியம்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க? இந்த ஆலயத்துக்கு பொதுவாக பூமியின் மேலே சத்தியமா, வானத்தின் பேரில் சத்தியமா, பலிபீடத்தின் மேலே சத்தியமா, பலிபீடத்தில் இருக்கிற காணிக்கை பட்டி மேலே சத்தியமா, அதுக்கு பொதுவா, இதுக்கு பொதுவா, இப்படி சொல்கிறாங்க இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு பொதுவா, என் பிள்ளைக்கு பொதுவா நிறைய பேர் சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியம் பண்ணுவது நிறைய பேருக்கு சதா சோலி. எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சத்தியமா 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 சத்தியமா. ஆனால் வேத வாக்கியம் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுகிறது 10 கட்டளைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கடவுளுக்கு பொதுவாக அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். கடவுளுக்கு பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன? கடவுள் பேரில் சத்தியம் பண்ணுகிறேன் என்று தானே அர்த்தம். சத்தியம்ங்கிற வார்த்தை சொல்லாட்டியும் அதைத்தானே சொல்கிறீங்க. கடவுளுக்கு பொதுவான்னு சொல்லும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில், யாத்ராகமம் 20ல் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த 10 கட்டளைகளில் ஒன்று, முதலாவது கட்டளை நானே தேவன். 2வது கட்டளை என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அடுத்து, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்து, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அனாவசியமா தேவையில்லாம சும்மா வாயில வந்ததுக்கெல்லாம் யாருடைய பேரை எடுக்காத? தேவனுடைய பெயரை உச்சரிக்காதே. கர்த்தருடைய பெயரை சும்மா காரணம் இல்லாம பயன்படுத்தாத. இயேசுவுக்கு பொதுவா, ஆண்டவருக்கு பொதுவா சும்மா தொட்டதுக்கெல்லாம் சொல்லாதீங்க. சில நேரம் நாம் தும்மும் போது அம்மான்னு தும்முவோம். சிலருக்கு அப்பா பிடிச்சதுன்னா அப்பான்னு தும்புவாங்க. யாருமே தாத்தான்னு சொல்கிறத நான் கேட்கல, பாட்டின்னு சொல்கிறத கேட்கல. அப்பாங்கிறாங்க, அம்மாங்கிறாங்க, இன்னும் வேறு எதோ சொல்கிறாங்க. சிலர் இயேசுவேன்னு சொல்கிறாங்க. சொல்லவே கூடாதுன்னு நான் உங்களை சொல்லலை. சொல்லணுன்னா சொல்லுங்க, கருத்தோட சொல்லு. சும்மா அது ஒரு இக்கன்னா போல, ஒரு காற்புள்ளி, ஒரு அரைப்புள்ளி, ஒரு முக்கால் புள்ளி, ஒரு தொடர்புள்ளி போல சும்மா பேசாதீங்க. இயேசுவின் பெயரை பயன்படுத்துவதை மிகுந்த ஜாக்கிரதையாய் பயன்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறது சும்மா நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா வணக்கம் சொல்லி முடிச்சிடுறது தான் நல்லது. அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு என்று நீங்கள் யோசித்து சொன்னாலன்றி அதையும் சொல்ல வேண்டாம், சொல்லாதீர்கள். சும்மா ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க. யாருக்கு சொல்கிறீங்க ஸ்தோத்திரம்? யாருக்கு? மனுஷனுக்கு சொல்லக்கூடியதல்ல. உங்களை பார்த்ததில் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தான் அர்த்தம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? கடவுள் உங்களுக்கு சமாதானம் அருளி செய்வாராக என்பதற்கு சலாம் என்று சொல்லுகிறார்கள். சலாம். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பேர் சலாம்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது அதிகமாக தெரியலை. வாங்கன்னு சொல்கிறோம், சத்தியம் அவங்கள நம்ம வணக்கம் சொல்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். நம்முடைய தமிழர் பண்பாடு பலதும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதை விட நல்ல பழக்கங்கள் இருந்தால் அதை கற்றுக்கொள்கிறதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஆண்டவருடைய பெயரை நீங்கள் வீணிலே வழங்கக்கூடாது.
வீணாய் உச்சரிக்கக்கூடாது. அர்த்தம் இல்லாமல் மனதில் பொருட்படுத்தாமல் நீங்கள் உபயோகிக்கவே கூடாது. அதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கினால் அவனை தண்டியாமல் விடார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தண்டனை நமக்கு வர்றது கூட நம்ம உணர்றதும் இல்லை. நிறைய நேரங்களில் நமக்கு தண்டனை அதுக்காக வரத்தான் செய்யுது, ஆனால் நம்ம அதை உணரல. அது இப்படி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு நியாயப்படுத்தி ஏதோ ஒன்று நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். சில நேரங்களில் சின்ன சின்ன தண்டனைகள் நமக்கு அடையத்தான் செய்கிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது போன்ற காரியங்களை நம்ம சொல்லக்கூடாது. நிறைய பேர் சத்தியம் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தை கவனிச்சிங்கன்னா, சகரியா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய பேரை பொய்யா எடுத்து பொய்யானை இடுவது, அப்படி செய்கிறவங்க வீட்டில் ஒரு சாபம் தங்கும் என்று சொல்லுகிறார். நம்ம செய்வனை யாரோ வச்சுட்டாங்கன்னு சொல்கிறோம், இல்லை, செய்வனை வைக்கலை. நீ செய்கிறதுனால வந்த வினையினால் வந்த கேடு உன் வீட்டில் தங்குமா? வேணா அதுக்கு முன்னாடி படித்து பாருங்கள். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். செய்வனை எப்படி வருது பாருங்கள். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன் என்னை பார்த்து நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அது நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாக இருக்கிறது. அப்படின்னா அதில் என்னமோ எழுதியிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பறக்கிற புஸ்தக சுருளை என்னமோ எழுதியிருக்குது, உள்ளேயும் வெளியேயும் பாருங்க. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதங்க புறப்பட்டு போகிற சாபம். பூமியின் மீதங்க புறப்பட்டு போகிற சாபம். இது என்ன சாபம்? கர்த்தர் பேரில் பொய்யானை இடுகிறவர்கள் வீட்டிலே போய் நிலைக்கிற சாபம். அந்த திருடனும், எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் எழுதியிருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறதன்படியே அழிக்கப்பட்டு போவான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம பொய்யானை இடுவதனால் நம்முடைய வீட்டில் நாமே சாபத்தை எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கிறத கொண்டு வந்து உள்ளே விட்டு, அப்புறம் எதிர்த்த வீட்டுக்காரையும் அடுத்த வீட்டுக்காரையும் உங்களை முறைச்சி பார்த்தவன், உங்களுக்கு அவங்க இவங்க பிடிக்காதவங்களையெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டு, அவங்க நமக்கு செய்வனை வச்சாங்க, சூழ்ச்சி வச்சுட்டாங்க, ஏதோ அப்படி பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட சண்டைக்கு போய் அப்புறம் கோயிலில் போய் முறையீடு செய்து, ஏங்க இந்த வம்பெல்லாம் பண்ணுறீங்க? கடவுள் பேரில் எடுத்ததுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஆணையிடலாமா? அது சாபத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அப்படியே நிரந்தரமாக தங்க வச்சிடும். என்கிட்ட பறந்துக்கிட்டு தெரிய வேண்டியதை எவனோ செஞ்சுட்டு போகிறான், அவன் வீட்டுக்கெல்லாம் வந்துடும். என்கிட்ட பறக்கிறத நீ கொண்டு வந்து உள்ளே விட்டுருவ. ஒரு புஸ்தக சுருள் பறக்கிறது, அதில் உள்ளும் புறமும் எழுதியிருக்கிறது. பொய்யானை இடுகிறவர்களுக்கு அதில் சாபமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாபமும் வீட்டில் வந்து தங்கும். என்ன ஈஸியாக நீங்கள் பைபிள் சத்தியமா எவ்வளோ ஈஸியாக சொல்கிற நீ வாயில். உனக்கு தெரியுமா உன் வீட்டில் நீ ஏன் சாபத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிற? பிறகு அங்கிட்டு நடக்கிறவங்க இங்கிட்டு நடக்கும், என் காலடி மண் எடுத்து அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என் சேலையில் கொஞ்சத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க, என் ப்ளவுஸு கொஞ்சத்தை உன்னை காணும். எங்க இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இதில் உண்மை கிடையாது. நீங்கள் இதை போய் நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் செய்தவன தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார். யார்கிட்ட? காயின்கிட்ட. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் சொன்னாரா இல்லையா? அதுதாங்க செய்வினை. செய்வனை எங்கே வச்சுருக்காங்க? வாசப்படியில் வச்சுட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் நடக்கும்போதெல்லாம் வாசப்படி புரண்டு புரண்டு விழுது, புரண்டு புரண்டு ஒழுங்காக வைக்கலைன்னா அப்புறம் என்ன செய்யும்? அது ஏதாவது ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு உருப்படியாக செய்யாமல் நீங்கள் சும்மா ஏதோ இருக்கிற கல்லை எப்படியோ வச்சா அது நீங்கள் ஒரு ஓரத்தில் மிதிக்கும் போது புரண்டு விழும். உடனே அதை தோண்டி பார்த்தா அதுக்குள்ளே செப்பு தகடு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு. அப்பா உடனே ஒரு போதகரை தேடி அதுக்கு போய் எங்கள் வீட்டில் யாரோ செய்வனை வச்சுருக்காங்க, அதை எடுப்பீங்களா அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் அலைவார். அவர் நான் செய்வனை எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவார். இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்ததே அல்ல. எத்தனை பெந்தைகோஸ்தே சபையில் இப்படியே சொல்லி ஜனங்களை எப்போ பார்த்தாலும் போதகரை சுற்றியே வச்சுருக்கிறாங்க. இவர் பெரிய செய்வனை எடுக்கிறவர்,
இவர் பயங்கரமான டெலிவரன்ஸ் கொடுக்குறவர். இவருக்கு அப்படி ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம் இருக்குது. இவர் எந்த செய்வனே ஆனாலும் முறிச்சிருவார். அதுலேயும் வேறு அமாவாசைக்கு ஜெபம் பண்ணிட்டா இவர்கிட்ட போய் அப்படியே அம்புட்டும் நொறுங்கி போயிடும். இவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சா போதும். எங்கே எழுத்தெல்லாம் எழுதியிருக்கு? நீங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், சபையாக இருக்கிறோமே நாம். கொஞ்சமாவது யோசித்தீங்களா இப்படியெல்லாம் நடக்குமான்னு? இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதா? வேதம் சொல்லுகிறத பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீ யோக்கியமா நடந்தா, நீ சரியா நடந்தா, கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் இந்த ஊருக்கு வந்தபோது சிலர் என்கிட்ட ஆரம்ப காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் சவால்களும் இருக்கத்தான் செய்து. ஒரு நாள் என்கிட்ட ஒரு வீட்டில், என் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் சவால் விட்டு போனார். இங்கே 2 கம்யூனிட்டி தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் அவர் சொன்னது. என் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு சொல்கிறார், இப்போ 3வது கம்யூனிட்டி நீ வந்திருக்கிற, இந்த ஊரை விட்டு நீ ஏன் ஓடிடுவ, நான் செய்கிறதுலையே நீ ஓடிடுவேன்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு சில நாட்கள் கழித்து நான் ஒரு 10 மணி போல் நான் வரும்போது லேசாக தூரிட்டு இருந்தது. என் வீட்டு வாசப்படியில் ஒரு பெரிய வெள்ளை பூசணியை வச்சு அதுக்குள்ளே என்னென்னமோ போட்டு ஒரு எலுமிச்சம்பழமெல்லாம் வெட்டி வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதனால் இதுக்காக நான் எங்கேயும் போய் பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நான் போட்டிருந்த செருப்பு காலால் ரோட்டில் தட்டி விட்டேன். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். அங்கிட்டும் பஸ் வந்தது, வண்டிகள் போச்சுது, அதுக்கு இடையில பட்டு அது செதஞ்சு போச்சு. என் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். நான் கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒன்று வச்சுருந்தாங்க. இப்படி பலதும் வச்சுருந்தாங்க. எனக்கு சில அடையாளங்களும் என் மேலே நடந்துச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் நான் பயப்படவோ இதனால் கவனம் செலுத்தவே எனக்கு நேரம் இல்லை. அதை குறித்து நான் சிந்திக்கவே இல்லை. இன்னார் வச்சுருப்பாரோ, இவங்க வைக்கிறாங்களோ, ஐயோ நமக்கு செய்வனை வைக்கிறாங்களே, இந்த கவனமே எனக்கு இல்லை. நான் கர்த்தரோட சீராய் நடக்கிறேனா என்பதில் மட்டும்தான் நான் கவனம் செலுத்தணும். நீங்கள் செய்வனை மேலே கவனம் செலுத்தக்கூடாது. இவங்க வச்சுருப்பாங்களோ அவங்க வச்சுருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க மேலே நீங்கள் கவனத்தை தசை திருப்பக்கூடாது. பிசாசு தந்திரமானவை. உங்கள் பேரில் தான் நீங்கள் கவனத்தை தசை திருப்ப. நான் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா, நான் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன்னா, செம்மையாய் நான் நடக்கிறது தான் எனக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். நான் அப்படி செம்மையாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஒரு நாள் அவர் கைவிடுறதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் நம்ம சபையில் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் ஜெபம் பண்ண நான் விரும்புறதில்லை. இதெல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன். புதிய ஏற்பாட்டில் உள்ள சத்தியம் வேறு, நாம் புதிய உடன்படிக்கையின் சபையாக இருக்கிறோம். ஆக தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் நம்முடைய முக்கியம். இல்லைன்னா எல்லா பீடையும் வந்து சேரும். அது உன் செய்கையினால். கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? இதை யோசித்து ஆராய்ஞ்சு பார்த்து எடு. அப்படி ஆராய்ஞ்சு பார்த்து எடுக்காம நீ ஏனோ தானோன்னு எடுத்தன்னா அதனால சிலர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அதனால சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், சிலர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. இதை வாசிக்கிறோம், நீங்கள் காதில் கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு சில பலகீனம் வருது, ஒரு சில கஷ்டங்கள் வருது, நெருக்கடிகள் வருது. யோசித்து பார்த்தீங்களா? எங்கேயோ போகிற பறந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஏன் பிடிச்சி வழியை இழுக்கிறீங்க? ஏன் யோசனையோடு எடுத்தா என்ன? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு என்ன? நம்ம மேலே தாங்க நம்ம கவனத்தை திருப்பணும். நான் தேவனோடு சீரான நடக்க வைத்திருக்கேன். என் பேச்சு ஒழுங்காக இருக்கா? என் நடவடிக்கை ஒழுங்காக இருக்கா? நீங்கள் செய்கிறதெல்லாம் தாறுமாறாக இருக்குது, கோடல் மானலாக இருக்குது. ஆண்டவர் எப்படி துணையாக இருப்பார் உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவரை மனதில் கூட நினைக்கிறதில்லை. உங்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது உங்கள் மனசு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் நீங்கள் செய்வீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிடுவீங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க திட்டமிடுவாங்க. சில நேரம் அவங்களும் ஜெயிக்கிற திட்டமிடுறவங்களும் நீங்களும் எல்லாம் விசுவாசிதான். தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டாமா? நம்முடைய செயல்கள் கர்த்தரை மையப்படுத்த வேண்டாமா? எல்லாமே பரலோகத்தில் பதிவாகுதே. இந்த ஆண்டவர் அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக பல பிரதிபலன் அளிக்க போறாரு. நீங்க கட்டுனது, நீங்க செய்தது, நீங்க நடந்தது, நீங்க பேசினது எல்லாமே பதிவாகுது. அவனவனுடைய வேலைப்பாடு ஒரு நாள் வெளியாகும். அக்கினியானது அதை பரிசோதிக்கும்.
நீங்க கட்டினது நிலைச்சா தானே, யோசனையோடு நடக்கூடாதா? கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சதை ஒருத்தரும் பிடுங்க முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற உயர்வை ஒருவனாலையும் தடுக்க முடியாது. தேவனோட நம்ம செம்மையா நடந்தா நம்மளை ஒரு நாள் அவர் கைவிடுறது இல்லையே. நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியமே வராதே. அப்படி ஒருவேளை தற்காலிகமா வெட்கப்பட்டு போனது போல தோன்றினாலும் கொஞ்ச நாள்ல உங்க நீதி வெளிப்படும், உங்க தலை நிமிர்த்தப்படும், உயர்த்தப்படும். ஆனா நாம செய்யறதெல்லாம் சேட்டை, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறதே இல்லை. நம்ம யோசனைகள், சிந்தனைகள், செயல்கள் ஒன்றும் சீரா இல்லை. ஒருத்தராவது ஆண்டவருடைய சத்தத்தை எழுப்புறதுக்கும் ஆள் இல்லை வீட்டில். தகப்பை இப்படி செஞ்சா பிள்ளையாவது சொல்லணும் இல்லை, பெஞ்சாதியாவது சொல்லணும் இல்லை, பெஞ்சாதி செஞ்சா புருஷன் சொல்லணும் இல்லை. அந்த செலோபெத்தியாவின் பிள்ளைகள் 5 பேர் பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பசங்களே இல்லை அந்த வீட்டில், வரிசையா பொம்பளை பிள்ளைகள். அப்ப ரொம்ப நொந்து போயிட்டார். என்னடா பொம்பளை பிள்ளையா பிறக்குது, அவங்க அம்மா மேலே போட்டிருப்பான், பெஞ்சாதி மேலே. இவா தான் காரணம், பொம்பளை பிள்ளையை பெற்றது காரணம். அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளையா பெற்று போட்டிருக்காங்க, இவர் தான் எல்லா மூல காரணமும். ஆனால் அந்த அம்மா மேலே படியை போட்டிருப்பாரு. ரொம்ப குசும்பு, சேட்டை அதிகம். ஆனால் இந்த பிள்ளைகள் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விலகிடுச்சு. 5 பிள்ளைகள் ஒன்று போல. அப்போ ஒரு நாள் மண்டையை போட்டான், பாவத்தினாலேயே செத்து போயிட்டான். என்ன எப்படி சாவுன்னு தெரில, ரொம்ப மோசமான ஒரு சாவு. அந்த சாவை பற்றி எழுதலை, ஆனால் அவன் பாவத்தினால செத்தான்னு சொல்லி பிள்ளைகள் சொல்கிறாங்க. எங்கள் அப்பன் பாவத்தினாலே செத்தான், அவனுடைய பாவத்துக்கு நாங்கள் உடந்தை ஆகலை, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் நீதி செய்யுங்கன்னு கேட்டாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதமான ஒரு பெரிய கனத்தை கொடுத்தார். ஆண்டவர் சட்டத்தையே அன்னைக்கு புதுசாக ஒரு சட்டத்தை எழுதுறாருங்க. பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமையில் பங்கு இருக்குது, சொத்தில் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. மோசே போய் இதை சிக்கலான விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை பெண் பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு, சகோதரர்களுக்குள்ள சுதந்திரம், அவங்களுக்குள்ள நிறைய ஊழியம் இருக்கு, செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சபைக்குள்ள ஊழியம் இருக்கு, சகோதரர்களுக்குள்ள சுதந்திரம் இருக்கு. பாருங்க, ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். நாம எங்கெங்க வீட்டுக்குள்ள சத்தம் எழுப்பவே இல்லையே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இல்லை தீமையை செய்யும், ஒன்று சேர்ந்து ஒன்று போல யோசிக்கிறோம். ஏன்னா யோசிக்கிறது ஆண்டவர் பிரியமா இருக்கான்னு கூட யோசிக்கிறது இல்லை. உங்க வினையினால தான், உங்க செயல்னால தான் உங்க வீட்டுக்கு சாபம் வருது. யார் மேலேயும் பழி போடாதீங்க, நீங்க தான் முழு காரணம். உங்க குசும்பு தான், உங்க கீழ்ப்படியாம தான், நீங்க செய்யற தீமை தான். உங்க பிள்ளை மேல பழி போடாதீங்க, பெஞ்சாதி மேல பழி போடாதீங்க, புருஷன் மேல பழி போடாதீங்க. இவங்களால தான் அவங்களால தான் நான் இப்படி உனக்கு சத்தியம் இன்னதென்று நீ அறிந்திருக்கிறாய். மனுஷனே, சத்தியம் என்னதென்று உனக்கு தெரியும். நன்மை செய்து தீமை பொல்லாப்புக்கு விலகி உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? அதை செய். உன் வீட்டில் சாபம் தங்காது. பாருங்க, பறந்துட்டு போன ஒன்று வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிது. பொய்யானை இடுறதுனால. இந்த மல்கியாவின் புஸ்தகமே நிறையா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிப்பதற்கு ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்களுடைய அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா மல்கியா படிச்சிங்கன்னா தெரியும். இந்த மல்கியாவில் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, இது யாரோ செஞ்ச செய்வனை இல்லை, நீ செஞ்சதுனால கர்த்தர் உனக்கு எதிரான சாட்சியா நிற்கிறாரு. புரியுதா? ஏன் இப்படி எல்லாம் தாறுமாறா நடக்குது? ஏங்க எல்லாமே கோல்மாலா போயிட்டு இருக்குது? ஏன் வாழ்க்கை இப்படி சிக்கலாவே இருக்கு? கர்த்தர் உனக்கு எதிரான சாட்சியா இருக்கிறார். தள்ளியிருக்கு. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரர், விபசாரக்காரர், பொய்யானை இடுகிறது. பொய்யானை ஓயாம பொய்யானை இடுறது.
பொய் பிசாசு பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமாக இருக்கான், அவன் சொந்தத்திலே அடித்து விடுறான் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கு. 8:44. அவன் எப்போ பேசினாலும் அவன் சொந்தத்தில் தான் சொல்கிறான். அவன்கிட்ட சத்தியம் கிடையாது. அவன் தேவனிடத்திலிருந்து எதையும் எடுத்து கொடுக்கல, கொஞ்சம் கூட கடன் வாங்கி கொடுக்கல, ஓரத்தை ஒன்றும் கொடுக்கல. அம்புட்டும் அவன் பொய் பொய் பொய். பொய்யனும் பொய்க்கெல்லாம் பிதாவுமாக இருக்கு. நீங்கள் பொய் பேசுகிறீங்க. பொய்யில் நிறைய விதமான பொய் இருக்குது. ஆள் பொய் இருக்குது, அரை பொய் இருக்குது, முக்கா பொய் இருக்குது, முழு பொய் இருக்குது. அப்புறம் பச்சை பொய் இருக்குது, வெள்ளை பொய் இருக்குது. அப்புறம் அண்ட புழுகு இருக்குதுக்கு ஆகாச புழுகு இருக்குது. இன்னும் எத்தனையோ ரகம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இப்படியே நம்ம பேசுறது, தேவன் நம்முடைய வாயின் வார்த்தையை நிச்சயமாய் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். என்ன எழுதியிருக்கு 12வது அதிகாரத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நம்ம நாக்கு கீழே விஷம் இருக்கு. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பல்லு வளக்கல்னா வாய்னார். இது அதனால இது நாற்றம் எங்கேருந்து வருது தெரியுமா? உன் இருதயம் முழுவதும் பொய்யினால் நிரம்பியிருக்கு. பொய் 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 பொய். பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பொய், பித்தலாட்டம், வஞ்சனை, சூழ்ச்சி, ஏமாற்று எல்லாமே. ஒரு நேர்மை இல்லை, யார்கிட்டையும் திறந்த மனசோட பேசுறதில்ல, எல்லாரையும் சந்தேகப்படுறது. எங்கடா நம்ம உள்ளதை சொல்லிட்டோம்னா அது வேற வம்பா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் இவங்க சூழ்ச்சியாக நம்மகிட்ட பேசுகிறாங்க, அதனால் நாம் ரொம்ப சூழ்ச்சியாக நடந்துக்கணும், நம்ம ரொம்ப திறமையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நினச்சி 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 போய் தான் பேசுகிறது. எப்போ பார்த்தால் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். உன் இருதயம் ஒரு பொக்கிஷ சாலை, பண்டக சாலை. இதில் நல்லதெல்லாம் சேர்த்து வைக்கணும். பொய், பரட்டு, பித்தலாட்டம், இதெல்லாம் கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு எல்லாத்தையும் நிறைய சேர்த்து 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 வச்சோம்னா நாள்பட்ட பகை. ஏப்பா, சந்ததி சந்ததியாக வரக்கூடிய பகை. அதையெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சோம்னா எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுடைய அப்பாரு, அவங்க காலத்திலிருந்தே வரக்கூடிய பகை, இதையெல்லாம் சொல்லி 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 உள்ளுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிற நாம் என்னத்தை நல்லது நம்ம கொடுக்க முடியும்? மரம் நல்லதாக இருந்தால் தாங்க அந்த கனியை வச்சு தான் அது தெரிய முடியும், மரம் நல்லதா கெட்டதா. மனுஷனுடைய இருதயத்தை வச்சு தான் மனுஷனை தெரிய முடியும். வாய் வார்த்தை என்ன வருதுன்னு பாருங்க. ஆக மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எல்லா நம்ம பேசுகிற வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார், பதிவு செய்கிறார். நம்ம பேசிட்டு நான் பேசலை, அது யாரோ என்ன மாதிரி அப்படியே மிமிக்ரி பண்ணி பேசியிருக்காங்க, அது ஆகவே அதை பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்குமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கூட நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆக நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். நாணயமாக நடக்கணும், நேர்மையாக இருக்கணும், இல்லை உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். நம்ம ஒருவேளை நம்ம கொலை புத்தி, குடும்ப புத்தி, ஜாதி புத்தி, ஊர் புத்தி இதெல்லாம் இப்படி எப்படியோ இருந்தால் கூட நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்குறீங்கல்ல, சத்தியத்தை கேட்க கேட்க இயேசுவை போல மாறணும் இல்லையா? இயேசுவை போல மாறணுமே. அப்போ இந்த ஆணையிடுவது பொய்யான, இந்த பொய் சொல்கிறதும் பொய்யானை இடுவதும் நிறைய சேதம்.
சொல்கிற பொய்ய உண்மைன்னு நம்ப வைக்க கடவுள் பேரில் சத்தியமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது, பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேங்கிறது எப்படி கேரண்டிக்கு எதை எடுக்கிறாங்க? இவங்க பேசுகிறது உண்மையா, அதுக்கு கேரண்டி யாரா? ஆண்டவரா, பைபிளா? பைபிள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்படித்தான் சொன்னேன், நீ இப்படி மட்டுமா சொன்ன? ஐயோ, நீ சொன்னது எல்லாமே சொல்கிறதே இல்லை, அடுத்தவங்க சொன்னது மட்டும்தான் நீ சொல்லிகிட்டே இருப்ப. நீ சொன்னதை எப்போ சொன்ன? யாருமே அவங்கவுங்க சொன்னதெல்லாம் சொல்கிறதில்ல. இத்தாத்த தண்டியா ஆலங்கட்டி மலை மாதிரி பொழிஞ்சதெல்லாம் யாரும் சொல்கிறதே இல்லை. அவங்க சொன்னதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாருமே தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இதெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருப்பாருங்க. மனுஷனுடைய அம்புட்டையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒரு பயலுமே தன்னுடைய பிழைகளை ஒத்துக்கிடவே மாட்டான். யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. யார்ட்டையாவது சொல்லி பாருங்க, நீங்கள் என்கிட்ட வந்து என் குறைய சொல்லி பாருங்க, உடனே அதுக்கு ஒரு நியாயம் சொல்லி அதையெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அதாவது இது அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பாயிண்ட் எல்லாம் கொடுத்து, இதுதான் நம்ம எல்லாரும் செய்கிறது. நம்ம யாருமே நம்முடைய பிழைகளை ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆமாம், அந்த தவறு நான் செய்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மகிட்ட வரவே வராது. எத்தனை விதமாக அதை நியாயப்படுத்துவோம், எத்தனை அதுக்கு 10 பொய்யை சொல்லி அதை இப்படி இல்லை அப்படி இப்படி 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 இப்படி. என்னைக்குங்க இதெல்லாம் மாத்திரம் ஒரு சின்ன விஷயம், ஆமாம் நான் போய் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதில் இடிச்சிட்டேன், நான் தான் கவனக்குறைவாக அதை வண்டி இடிச்சிட்டேன், அவன் குறுக்க வந்தான், இடிக்கிறது இவர், அவன் குறுக்க வந்திருக்கலாம், ஆனால் இவர் அப்போ தான் செல்ஃபோன் பேசிட்டு போயிருப்பார். இதை சொல்லுவாரா? நான் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே போனேன்னா அந்த நேரம் பார்த்து கவனக்குறைவாக அவன் வந்ததை கவனிக்காமல் அவன் மேலே நான் இடிச்சிட்டேன்னு சொல்கிறதில்ல. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்போவுமே போய் சொல்லும். ஆண்டவருக்கு பொதுவாக சொல்கிறேன்னு வேற சொல்லிடுறேன். அதான் சத்தியம். கோர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு இது கோர்ட் கேஸ் ஆகும். ரோட்டில் நடந்தது, உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கலை, அப்போ அது கோர்ட் கேஸு. அங்கே போய் நின்று நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமே இல்லை என்னிடத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சொல்கிறதெல்லாம் என்ன? பொய். இதில் வேற சில நேரம் பைபிளோ குரானோ அல்லது பகவத்கீதையோ கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், ஒரு பையனை கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க, தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லி. எதிர்கட்சி வக்கீல் மேலே குற்றம் சுமத்துறவர், ப்ராசிக்யூட்டர், குற்றம் இவனை குற்றவாளின்னு நிரூபிக்கணும், குறுக்கு விசாரணைக்கு வர்றார். வந்து அவன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டார். சொன்னான். உங்கள் அப்பா பேர் சொன்னான். உங்கள் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரே அப்படின்னார். ஆமாம், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு நிதானமாக சொன்னான். உங்கள் அப்பா சொன்னதை சொல்லுப்பார் பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்போ இவன் தயக்கம் இல்லாமல் சொன்னான், வக்கீல் உன்னை பொய் சொல்ல ரொம்ப நிர்பந்தப்படுத்துவாங்க, ஆனாலும் நீ சொன்னதே தான் சொல்லணும். அது என்ன சொன்னது? உண்மையை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது, அது திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. எத்தனை தடவை கேட்டாலும் வக்கீல் உண்மையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொன்னார். நம்ம உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க எல்லார்கிட்டையும். இயேசுவே எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லலை. அவர் மனுஷனுடைய இருதயத்தை அறிஞ்சு வச்சிருந்ததுனால எல்லாருக்கும் தன்னை விட்டு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல, எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லலை. ஆனால் உண்மை அன்றி வேற எதையும் இயேசு சொல்லவே இல்லை, வேற பொய்ய சொல்லவே இல்லை. சத்தியமானவர் என்று அவருக்கு பெயர். அவர் எப்போதும் உண்மையை தான் சொன்னார். பெரிய விழா நடக்குது, பஸ்கா பண்டிகை, எல்லாரும் அங்கே போயிட்டாங்க, எல்லா ஆண்களும் போனோம், கட்டாயம் வேற. பஸ்கா பண்டிகைக்கு கட்டாயம் எல்லா ஆண்களும் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஆண்டவரே கொடுத்துருக்கார்.
நீ என்னமோ அற்புதம் செய்கிறீரு, அடையாளம் செய்கிறீரு, பெரிய பிரபலமாக ஆகணும்னு நினச்சா இப்போ அந்த கூட்டம்லாம் சேர்ந்துருக்குதுல, அங்கே போய் 2 வித்தை போட்டீர்னா, குட்டிக்காரனை அடிச்சிருந்தா, மேலேருந்து குதிச்சீர், அப்படியே வந்து நிற்கிறீர், அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா 4 வித்தை காமிச்சிருந்தா பிரபலமாயிடலாம். எல்லோரும் ஜோராக கைதட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, மாலை போடுவாங்க. ஒருவேளை உங்களை ராஜாவாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நான் அற்புதம் செய்ய அங்கே போனேன், போ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது யார் தெரியுமா? இந்த யாக்கோப்பு, இந்த யோசே, இந்த யூதா, சொந்த சகோதரர்கள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு எப்போ வேணாலும் நேரம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ நேரம் இல்லை. நான் இப்போ வரல. நான் வரணும் அப்படின்னா எனக்கு தகப்பன் இருக்காரு. அவர் சொல்லும்போது நான் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லும்போது நான் கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படின்னு மறைமுகமாக அதை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறார். எனக்கு இப்போ நேரம் இல்லை, இப்போ இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் பொறுத்து போகிறார். எல்லா உண்மையும் சொல்ல விரும்புகிறார். ஆனால் அந்த பண்டிகையின் நடுவில் நின்று இவங்க நினச்ச மாதிரி இல்லை, அற்புதமான ஒரு மாற்றத்தை அங்கே செய்கிறார். ஜனங்கள் ஏகோபித்து தாகத்தோடு நிற்கும்போது, தாகமுள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து இலவசமாய் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்கிறார். தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தினார். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்னு சொன்னார். மாற்றம் வந்து உள்ளேருந்து வெளியே வரும், வெளியிலேருந்து இல்லை, உள்ளேருந்து. என்னை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் உள்ளேருந்தே அத்தனையும் நடக்கும். உள்ளேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ளேருந்து நடத்துவார். வெளியிலேருந்து ஏதோ போடுகிற வேஷம் அல்ல, மாற்றங்கள் அத்தனை உள்ளேருந்து வெளியில் வரும், வெளியில் பாதிக்கும். இயேசு கிறிஸ்து எப்போ பேசினாலும் உள்ளதை பேசினார். நீங்களும் பேசும்போது, நம்ம பேசும்போது உள்ளதை பேசுவோம். எல்லா உண்மையும் மொத்தமாக ஒருத்தட்ட ஒப்படைச்சி நீங்கள் வசப்பசக மாட்டிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் அளவோடு பேசினாலும் உண்மையை பேசுவோம், தேவையானதை பேசுவோம், அவசியமானதை பேசுவோம், மற்றவருடைய பக்தி விருத்திக்கு தேவையானதை பேசுவோம். சும்மா வளன்னு பேசணும்னா நம்முடைய சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது அப்படின்னு வேதம் சொல்லுது. பாவம் இல்லாமற் போகாது. நிறைய வளன்னு பேசுகிறவங்க நிச்சயமாக கொஞ்ச நேரத்தில் நீங்கள் திரும்பி பாருங்கள், யோசித்து பாருங்கள், நிறைய பாவம் செஞ்சுருப்பீங்க. நம்ம இத்தினூண்டு இருந்ததை தண்டி ஆக்கியிருப்போம், தட்டி இருந்ததை இத்தினூண்டு ஆக்கியிருப்போம். இதெல்லாம் நம்ம செய்கிற செயல். சின்னதை பெருசாக்கி, பெருசை சின்னதாக்கி, சுவாரஸ்யமாக இருக்கணும் இல்லை கேட்குறவங்களுக்கு. அதனால் எல்லாமே நம்ம செய்வோம். எக்ஸாஜரேஷன், நிறைய பெருசுபடுத்தும், நிறைய பெருசை சின்னதாக்கும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நிறைய தீமைகள். இன்னொருவருக்காக ஒரு பொய் சொல்லுவோம். இப்படி பலதையும் நம்ம செஞ்சிருவோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், உண்மையை சரியாக பேசணும். இங்கே பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில், பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். வார்த்தைகளின் திரட்சி ரொம்ப அதிகமாக பேசுனீங்கன்னா நிறையா பிரச்சனை ஆகிடும். நீ தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ ஒரு ஆணையிட்டா அந்த ஆணையை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டா அந்த பொருத்தனையை நீ என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதை செலுத்த தாமதியாதே, மூடரில் அவர் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். தேவன்கிட்ட பேசும்போது சரியாக பேசுங்க, சரிதானா? கலியருக்கு பாருங்க 2வது வசனத்தில், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. வாய் அளக்கிறதுக்கு அளவு வேணும். மனுஷங்கிட்டே ஆனாலும் சரி, தேவனிடத்தில் ஆனாலும் சரி. இது நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம், நிறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் வாய் அளக்காதீங்க, வாயினால் வடை சுட்டுறாதீங்க. வாய் ரொம்ப அளக்காம யோசித்து பேசுங்க. எப்பவும் போய் சும்மா அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அப்படியே வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குமில்ல,
வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பழக்கமான வார்த்தை. இதை நீ யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசுகிற நீ தரமாக இருந்தால் போதும். நீ இவ்வளோ பேசினா தான் ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லலையே. இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளே இம்புட்டு பேசி ஆகணும்னு யாராவது உன்னை கட்டாயப்படுத்துனாங்களா? இல்லையே. நிதானமாக இரு. வழக்கம் போல் வாய்ப்பாடாக சொல்லிட்டு போகாமல் நீ கொஞ்சம் கவனிக்கணும். மெக்கானிக்கல் ஆகிடக்கூடாது. உன் ஜெபம் சும்மா ஒரு மிஷின் ஓடின மாதிரி ஓடிடக்கூடாது. நிதானமாக இரு. ஆண்டவர்கிட்ட பேசுகிற சரியாக பேசு. ஒருத்தன் இருந்தான் பார்த்தீங்களா, எப்தான்னு ஒருத்தன், நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆவது அதிகாரத்தில். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம ஆண்டவருக்கு நிறைய பொருத்தனை எல்லாம் பண்ணி அவர்கிட்ட அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் அவர் உடனே அந்த காணிக்கைக்கெல்லாம் ஆசைப்பட்டு நமக்கு ஒருவேளை நல்ல வெற்றியை கொடுப்பாரு, நம்ம ராஜாவாயிடலாம். அவனுக்கு ஒரு எண்ணம். அதாவது ஆண்டவருக்கு கொஞ்சம் லஞ்சம் பேசுனா, பேரம் பேசுனா, உங்களுக்கு ஆண்டவரே நான் அதை தர்றேன், ஒரு 10 டியூப் லைட் வாங்கி தர்றேன், ஒரு 2 ஃபேன் வாங்கி மாட்டி விடுறேன், நான் இவ்வளவுக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இப்படியெல்லாம் சொன்னால் ஆண்டவர் ஒருவேளை ரொம்ப அதில் மயங்கி நமக்கு ஒருவேளை ஒரு பெரிய லாட்ரி ஷீட் அடிக்க வச்சாருன்னா நமக்கு தானே மொத்தத்தில் ஆதாயம். அவர் பாவம் தெரியாதனமாக அவர் மாட்டிக்கிடுவார் நம்மக்கிட்ட. இவனுக்கு ஒரு எண்ணம், எல்லாரும் இப்படி செய்கிறாங்கல்ல, சாமி எனக்கு நீ கண்முழிச்சேன்னா நான் உனக்கு நிச்சயமாக என் பிள்ளைக்கு எடைக்கு எடை மூடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. பழையங்காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெருவில் கிடந்த தேங்காவை எடுத்து வழியில் இருந்த பிள்ளையாருக்கு அடித்தாங்க. செலவே இல்லைல்ல, 10 பைசாவுக்கு இவனுக்கு செலவு இல்லைல்ல, ரொம்ப ஈஸியாக போச்சு. போய் எல்லாரும் பார்வையில் என்ன ஆயிடுச்சு, பெரிய அளவில் பக்தியாக தேங்காய் அடித்து உடச்சி விட்டாருன்னு பேரும் ஆச்சு. ஆனால் இவருக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறது. ஆண்டவரே நான் அதை தருகிறேன், நீர் மட்டும் எனக்கு இந்த செய்தி கத்தாவே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியவில்லை, நான் நிறைய சொல்லாமல் நான் சொல்கிறது கொஞ்சம் நிறைய செய்வேன். நான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஆனால் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன, இதை தான் எப்தா செஞ்சாங்க. வர்றது எதுனாலும் சரி, என் வீட்டில் இருந்து வெளியே வர்றதா அதை உங்களுக்கு நான் காணிக்கையாக்குறேன். இவர் என்ன நினைக்கிறாரு, 5-10 நாய் வளர்க்குறாரு. சிப்பிப்பாறை நாய், ராஜபாளைய நாய், அதெல்லாம் பயங்கரமாக குடலெல்லாம் அப்படியே ஒட்டி போய் அப்படி இருக்கும். வேட்டையாடுறதுல ஓடுறதுல சிங்கத்துக்கு நிகரானது. இவர் கொஞ்சம் வளர்க்குறார். இதுதான் இவருக்கு பலமே. இவருக்கு அடியாளெலாம் கிடையாது. இதுதான் இதில் ஒன்று வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே என்ன அவளை ஆட்டிக்கிட்டு ஓடி வரும் பாருங்க, அதில் ஒன்று கசாப்பு பண்ணிடலாம், என்ன பெரிய நமக்கு நஷ்டம். அதான் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது சிப்பிப்பாறை நாய். அப்படிதான் இவர் நினைச்சாரு. ஆனால் எப்தா வெற்றியோட திரும்பி வரும்போது வீட்டில் இருந்து ஓடி வந்தது ஜால்ராவை தட்டிக்கிட்டு சந்தோஷமா தன்னுடைய ஒரே மகன் பாலியோ. என்னாச்சு? தேவனுடைய சமூகத்தில் நீ பேசும்போது பதறி பேசாத, உன்ன மாதிரியே நினைச்சு ஆண்டவரை பேசாத, ஜாதிகளுடைய சாமிகளை மாதிரி உன்னுடைய தெய்வத்தை கையாளாத. ஐயோ, never handle God as the people handle their gods. அப்படி கையாளாத. நிதானமாக இருந்திருக்கணும். இல்லை, அழுதான், முடிய பிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஐயையோ நான் இப்படி சொல்லிட்டேனே. வந்தது பார்த்தா இப்போ என் மகால வந்த ஒரே ஒரு மகா தான். அதுக்கு முன்னும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை, அதுக்கு பிறகும் குழந்தை இல்லை, ஒரே குழந்தை. இந்த பிள்ளை வாலிய பிள்ளை, அழகான பிள்ளை. அவளுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கான்னு தெரியும். அதுக்கு பிறகும் அவன் மாற்றியிருக்கலாம். அந்த முட்டாள் மாற்றவே இல்லை. ஆண்டவரை எப்படி நினச்சிக்கிட்டான், அவன் காடுகளுக்குள்ளெல்லாம் சுற்றிட்டு வரும்போது அங்கே இருந்த நிறைய சாமிகளை பார்த்துப்பார்ல. ஒன்று குத்த வச்சு புலி மேலே உட்காந்துருக்கும், ஒன்று யானை முகம் மாதிரி இருந்திருக்கும். இதை மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். இவரையும் கேட்க வேண்டியதானே, ஆண்டவரை அறிவில்லாமல் நான் பேசிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே.
ஆண்டவர் நரபலியை விரும்புறது இல்லையே. அதையும் அவன் மாற்றிக்கல. ஐயோ சாமி பயங்கரமான சாமி, நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும்னு சொல்லி கொண்டு போய் தன் மகளை பலி செலுத்திட்டான். தேவ சமூகத்தில் துணிகரமாக பேசாத, மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாத. நீ பூமியில் இருக்கிற, அவர் வானத்தில் இருக்கிற, அவர் சகலத்துக்கு சொந்தக்காரர். ஆகவே உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. கவனமாக இருங்க. அதுக்கு சுருக்கமாக இருப்பதாகன்னு சொன்னார் ஐயா, சொல்லிட்டார். அதனால் ஒரே நிமிஷம் ஜெபம் போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீ முடிவெடுத்துறாத. புரியுதுங்களா? இந்த இயேசு இரவெல்லாம் ஜெபம் பண்ணார்னு போட்டிருக்குங்க. அவர் ஜெபம் பண்ண தேவையே இல்லாத ஒரே நபர் இயேசு தான். ஜெபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத ஒரே ஒருவர் அவர் தான். ஆனால் அவர் உபவாசம் இருந்தார், அவர் ஜெபம் பண்ணினார். நமக்கு எவ்வளோ பெரிய முன்மாதிரியாக இருந்தார் பாருங்க. பிரச்சனை வந்தபோது பிதாவே அப்படின்னு கூப்பிட சொல்லி கொடுத்தார். அவர் அதை செஞ்சு காமிச்சு. இன்னொரு சாமி அங்கிட்டு இருந்துச்சு, இவருங்க மறைஞ்சு உட்கார்ந்து படாத பாடுபடும் போது கூப்பிட்டாருன்னு நினைக்காத. உங்களுக்கும் எனக்கும் நல்ல முன்மாதிரியாகும் எல்லா விஷயத்தையும். சிலுவையின் பாடுகளை, சிலுவையை நீ சுமக்கும் போது பிதாவே கூப்பிடு. நீ சிலுவையை சுமக்கும் போது எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். 6வது வசனம் சொல்லியிருக்கிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாத. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாத. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல. சொப்பனம் நிறைய வேஸ்ட் எழுதியிருக்கா இல்லையா? அநேக சொப்பனங்கள் சும்மா அர்த்தம் இல்லை. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் செஞ்சுவிட்டு பேசிட்டு, கண்டதையும் பேசிட்டு, நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடும், தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடும். சரி 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 நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடும். இது என்னங்க மன்னிப்பு? இப்படியா கேட்குறது? இப்படி ஆண்டவர்கிட்ட நீ கேட்பீங்களா? ஆண்டவர் மன்னிப்பார்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, நானும் இது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். என்னை வசமாக ஆண்டவர் அடி கொடுத்துருக்கேன். பேசி பேசி அடுத்தவங்களை பற்றி சும்மா அளவில்லாமல் அளந்து பேசுறது ஒன்று, அளக்காமலேயே அடித்து விடுறது. ஏதாவதும் தப்பிதங்கள் நம்முடைய சத்தியத்துக்கு தேவையான விஷயங்களை உங்களை மாதிரி பொது இடத்துல திருத்துறதுக்காக சொல்கிறேனே இல்லாமல் மற்றபடி யாரையும் நான் உட்காந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு நான் இல்லை. நிதானிக்கலாம், அதையும் வேதம் சொல்லுது, நிதானிக்கணும். ஆனால் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாத செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதனால நீ என்ன செய்யணும்? அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாக இருக்கும். ஆனால் நீ தேவனுக்கு பயந்துரு. பிரயோஜனம் இல்லாதது வார்த்தை. ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை, அது வாய் இழக்கிறது தான். சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டீ கடையில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேப்பரை 100,000 தடவை இருக்கிறதே 6 பக்கம்தான். ஆனால் திருப்பி 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 படித்து 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 அவன் வந்த படித்து இவன் பேசி அவன் பேசி அந்த என்னங்க சார், ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? லாபம் இருந்துச்சா? ரேஷன் வாங்குறது கூட 10 ரூபா கிடைக்காது. எங்கேயாவது உருப்படியாக போய் வேலை செஞ்சுருந்தா கூட நல்லதாக இருந்திருக்குமே. ஒரு 500 ரூபா நமக்கு கிடச்சிருக்குமே, ஒரு 400 ரூபா 300 ரூபா கிடச்சிருக்குமே. வெறும் வார்த்தை, பிரயோஜனம் இல்லாது. வார்த்தையை குறைப்போம், உழைப்பை பெருக்குவோம். அதனால் ஆண்டவர் பேரில் இப்படி சத்தியம் பண்ணுறத விட்டுறணும். ஆனால் சில நியாயமான சத்தியம் செய்யலான்னு போட்டிருக்குது பைபிளில். அதையும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றேன். சில சத்தியம் நியாயம்னு சொல்லியிருக்குது. ஆனால் என்ன, அதை பற்றி லேசாக பார்த்துருவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10வது அதிகாரம் 20வது வசனம். அதில் என்ன எழுதியிருக்கு? உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் தேவன் பேரில் ஒருவேளை நீ ஆணையிடலாம், நியாயமாயிருந்தால் அப்படின்னு அங்கே வருது. இன்னொரு வசனம் பாருங்க,
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம், எரேமியா 12:16. அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல இயேசுவிடம் சத்தியம் பண்ண சொல்றாங்க பாருங்களேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 63வது வசனம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். எப்ப பேசாமல் இருந்தாரு? அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு ஆணையிட்டாரா? நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சத்தியம் பண்ணலை, ஆனால் சத்தியமாக எங்களுக்கு நீ சத்தியம் பண்ணி சொல்லுன்னு நிர்பந்தப்படுத்தினாங்க. ஆனால் சொல்லலை, சத்தியம் செய்யலை. ஆனால் சத்தியத்தை சொன்னார், உண்மையை சொன்னார். அதனால் நம்ம சொல்வது ஆம் என்றும் இல்லை என்றும் மாறி மாறி இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்கிறவனா இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று உறுதியாக இருக்கிறது. அதுபோல தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை. ஆம் என்று சொன்னால் ஆம் தான், இல்லை என்று சொன்னால் இல்லை தான். தேவன் நீதி உள்ளவர், நம்பிக்கைக்கு உகந்தவர். அவரை நம்பலாம். அவர் நல்லவர், அவர் சொன்னதை செய்பவர். இதுபோல நாமும் நம்முடைய வாழ்வில் சரியா இருக்கணும், சொல்றத சரியா சொல்றவங்களா இருக்கணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாலும் இயேசு சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மத்தேயு 5. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக பழைய ஏற்பாட்டில் இப்படியெல்லாம் சத்தியம் பண்ண சொல்லியிருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாலும் இயேசுவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது. அன்றியும் பொய்யானை இடாமலும் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவர் யாரு இப்படி நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறதுக்கு? இவர் தாங்க வானத்தில் பூமியில் சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் சட்டத்தில் திருத்தம் செய்யலாமா? அவருக்கு செய்யலாம். சட்டத்தில் ஆழப்படுத்தலாமா? ஆழப்படுத்தலாம். ஒரு பெண்ணை தப்பாக நடத்தினா தான் விபச்சாரம் பழைய ஏற்பாட்டில். இப்போ அப்படி இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இதை ஆழப்படுத்த முடியுமா? அவருக்கு அதிகாரம் இருக்கு. நான் சொல்லுகிறேன். எந்த சாமியாவது இப்படி சொல்லுதா? எங்கேயா சொல்லியிருக்கா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சதா? எந்த ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு பகவத்கீதையில் எழுதியிருக்கா? இல்லை ரிக்வேதத்தில் எழுதியிருக்கா? இல்லை வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும். என்ன அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வார்த்தைகளை குறித்து சில ஆலோசனைகள் எழுதப்பட்டிருக்குது. அதை லேசாக எடுத்துக்கலாம். ஆண்டவர் தம்மீது சில ஆணையிட்டு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை பற்றி எழுதியிருக்குது. 13வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. சில நேரங்களில் இப்படி சத்தியம் பண்ணுறது தான்
ஒரு விவாதத்துக்கு முடிவாயிருக்கு. நம்புகிறாங்களோ நம்பலையோ, சில நேரங்களில் எங்கே சத்தியம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, சில இடங்களில் சிலதை தாண்டி போக சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்து அந்த விவாதத்துக்கு ஒரு முடிவை தேடுறாங்க. அந்தபடியே மனுஷன் பாருங்கள், நம்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு ஆள். அதனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சத்தியம் பண்ணி உறுதிப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா ஆபிரகாம் நம்புறதில்லை. மனுஷனுடைய நிலை அவர் தெரிஞ்சிருக்கார். அதனால் தன்னிலும் மேலான ஒருவர் இல்லையே, அதனால் தாமேலே ஆணையிட்டு சொல்லுகிறார். அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். தமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்படி ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் மேலேயும் நீங்கள் ஆணையிட்டுறாதீங்க. ஆணையிட வேண்டியதே இல்லை. சொல்கிறதே சொல்லுங்கள், திரும்ப திரும்ப சொல்லுங்கள், உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மைக்கு எப்போதும் உயிர் இருக்கும். பொய்க்கு உயிர் கொஞ்ச நாள் கழித்து டல் அடித்து அப்படியே போயிடும், செத்து போயிடும். உண்மைக்கு எப்போதும் உயிர் இருக்கும். பொய்க்கு உயிர் கொஞ்ச நாள் கழித்து, ஒருவேளை கொஞ்ச நாளில், இன்னும் கொஞ்ச நாளில், சில வருஷங்களில் உண்மை பொய் செத்து போயிடும், நிலைக்காது. ஆகவே எப்பொழுதும் உண்மையை பேசுங்க, பயப்படாது இருக்கலாம். எல்லா உண்மையும் சொல்லாவிட்டாலும், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நல்லவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்குற குணாதிசயங்களில் ஒன்று நம்பிக்கைக்கு உகந்த சுபாவம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அது என்ன? நம்பிக்கைக்கு உகந்த தன்மை, டிபெண்டபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ். உண்மை உள்ளவர்களாக. ஒருவேளை நம்ம போய் சொல்கிறவங்களா நம்ம வழக்கத்தில் வந்திருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாளுக்கு நாள் உண்மை பேசணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உண்மையை சொல்லும். புருஷங்கிட்ட, மனைவிகிட்ட, பிள்ளைகள்கிட்ட எடுத்ததுக்கெல்லாம் பொய் சொல்லாமல் சின்ன விஷயங்களானாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உண்மையை சொன்னால் ஏதாவது ஆயிடுமோ, பயப்படாதீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கு துணையாக இருப்பார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். அதுக்கு மேலே மிஞ்சினதெல்லாம் பாவம்தான். கொஞ்சம் கூட்ட குறைச்சி எல்லாம் செய்கிறதெல்லாம் பாவம்தான். நீங்கள் உண்மையை பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். உங்களுக்கு சின்ன பாதிப்பு வந்தாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.